இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்தணும். தேவன் செய்கிற எல்லா நன்மை கிருபை ஆசீர்வாதங்களுக்கும், இல்லை நமக்கு நடக்கலைன்னா கூட அந்த காரியத்துக்கும் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நடக்கலைன்னா அது தேவனுடைய சித்தமாக இருக்கும். அது நடந்தால் நமக்கு ஏதாவது கஷ்டங்களை உண்டாக்குறதா இருக்கலாம். அதனால தேவன் அது நடத்தாமல் போயிருக்கலாம். அதுக்காக நம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதனால இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் அதுதான்னு தேவன் இன்னைக்கு நம்மோடு இடைப்படுகிறார். அதனால இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறதுன்னா, விசுவாசிகள் தங்கள் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் நன்றி உணர்வு மனப்பான்மையை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணுமா. ஏன்னா அவர்கள் கடவுள் மீது வைத்திருக்கிற அவர்களுடைய விசுவாசத்தை இந்த வசனம் பிரதிபலிக்குது. அதாவது எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சவாலான காரியங்கள், நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கர்த்தரை நம்புகிறது அது தேவனுடைய கட்டளைகளில் ஒன்றாக இருக்குது. கர்த்தரை மாத்திரமே நாம் நம்பி ஓடுகிறவர்களாக இருக்கணும். அதனால் எதிர்மறையான சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையில் வரும்போதும் அது சூழ்நிலைகளை மாத்திரம் நம்ம பார்த்து கவலை கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம நன்றி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் தேவன் இந்த வசனத்தில் நமக்கு அறிவுறுத்துகிறார். ஏன்னா கவலையினால நம்முடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்றே வேத வசனம் சொல்லுது இல்லையா. கவலைப்படாது இருங்கள்னே வேத வசனம் சொல்லுது. ஏன்னா ஒரு நாளைக்குரிய பலன் அந்தந்த நாளுக்குரியது இல்லையா. அதன் பாடு அந்தந்த நாளுக்குரியது. அதனால் ஒரு நாளை குறித்தும் அடுத்த நாளை குறித்த கவலை நமக்கு தேவையில்லை. அதுதான் தேவன் சொல்கிறார் நமக்கு. கவலையிலேயே மலர்ந்தை செலுத்துகிறவர்களை காட்டிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க. ஏன்னா நன்றி உள்ள இருதயத்தை தான் தேவன் தேடுறாரு. கிறிஸ்துவை விசுவாசிப்பது அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் நம்முடைய மன உறுதியையும் நம்பிக்கையும் அளிக்கிற வசனம் தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிற இந்த வசனம். அதனால் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். எபேசியர் 5:20 சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். ஏன்னா நம்ம தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கணும். தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு நம்ம பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவ ஆசீர்வாதம் நம் மேலே நம் குடும்பத்தின் மேலே தங்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நாம் எல்லாமே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விட்டு விடாமல் எல்லாவற்றிற்காகவும் நம்ம கவலைப்படாமல் தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் நாம் அவருக்கு தெரியப்படுத்தணும் முதல்ல. அப்போ நம்ம தெரியப்படுத்தும் போது அப்போ தேவன் நம்முடைய காரியங்களில் இறங்கி அந்த பிரச்சனை பாடுகள்லேருந்து விடுதலை ஆக்குவார். முதலாவது நம்ம தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கணும். ஏன்னா என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுது நான் உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னே சொல்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன். அதே போல் அவர் செயல்களையும் அவருடைய வல்லமைகளையும் நீங்கள் பாடி புகழுங்க. தேவனை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. அவரை நீங்கள் துதிச்சிட்டு தேவனுடைய செயல்களையெல்லாம் சொல்லி 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 தேவனை துதிச்சிட்டு உங்கள் விண்ணப்பத்தை வைத்து பாருங்கள், பதில் நிச்சயமாக கிடைக்கும். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து அவரை முன்னிலைப்படுத்தி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போ இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம், நல்ல பிதாவே நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அவர் மூலமாய் தான், கிறிஸ்து மூலமாக தான் உங்கள் விண்ணப்பம் பிதாவாகிய தேவனிடத்தில் போகணும். அப்படி அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது உங்களுடைய காரியங்களுக்கு நிச்சயமாக தேவன் பதில் தருவார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்பொழுதும் நாம் என்ன பண்ணோம், தேவனுக்கு அந்த காலத்துலலாம்
குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, ஸ்தோத்திர பலி, சமாதான பலின்னு அநேக பலிகளை செலுத்தினாங்க. அது எதன் மூலமாக செலுத்தினாங்க? மிருக ஜீவன்களுடைய இரத்தத்தினால. ஆனால் இன்றைக்கு நமக்காக தன் ஒரே பேரான குமாரனை பிதாவாகிய தேவன் ஈந்து இல்லையா, அவரை பலியாக தம்மை தாமாகவே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தி மரித்து ஒரே பலியாக எல்லா சகல ஜனங்களின் பாவத்திலிருந்து மீட்கிறதுக்காக ஒரே பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அன்னைக்கு காளைகளின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு கிடைச்சிது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி நாம் ரத்த பலிகள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய நாமமாகிய அந்த உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தும் போது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து தேவன் நம்மை ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் யோபுவுடைய காரியத்தில் பார்க்கும்போது யோபு ஒரு செல்வ சீமானாக இருந்தார், நீதிமானாக இருந்தார், அவர் உத்தமனாக இருந்தார். அப்போ பிசாசானவன் என்ன பண்ணுறான்? தேவனிடத்திலே உத்தரவு கேட்டு அவரை சோதிக்க வரான். ஆனால் யோபுவை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருந்தார். என் தாசன் மேலே நீ கை போடாத, அவன் மேல் கவனமாக இருக்கியோன்னு சொல்கிறார். அப்போது சாத்தானும் உத்தரவு கேட்டு வரான். நீங்கள் அவனுக்கு வேலி அடைத்ததால தானே அவன் பாதுகாப்பாக இருக்கான். அவனுக்கு உரியவைகளை எல்லாவற்றையும் தொடும்போது அப்போ அவன் தூஷிப்பானேன்னு நினச்சி அவன் என்ன பண்ணுறான்? பிசாசானவன் யோபுக்குரிய சகலத்தையும் நிர்மூலமாக்குறான். 10 பிள்ளைகளை ஒரே நாளில் இழந்து போகிறார். தன் வேலைக்காரர்களை எதிராளிகள் பட்சிக்கிறாங்க. அதே போல் தன்னுடைய எல்லா மிருக ஜீவன்களையும், அவர் ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்களை வைத்திருந்தார், எல்லாமே அவர் இழந்து போகிறார்னு பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை கொப்பளத்தினாலே நிறைந்து அவர் ரெட்டுடுத்தி சாம்பல்ல அவர் உட்கார்ந்தார்னு பார்க்குறோம். தன்னை தாழ்த்துகிறார். அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் அதுதான் யோபு 1:21 நான் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? அவர் பாருங்க தேவனை எப்படி மகிமைப்படுத்துகிறார். அந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய நாமத்தை அவர் ஸ்தோத்தரிக்கிறார்னு பார்க்குறோம். அதனால் அவர் அவங்க மனைவி கூட சொல்லுது, இவ்வளோ நிலைமையிலையும் நீ ஏன் இன்னும் இந்த கடவுளை நம்புறன்னு சொல்லி, நீ தேவனை என்ன பண்ண தூஷித்துரு அப்படின்னு, தூஷித்து உன் ஜீவனையே விட்டுருன்னு சொல்லுது மனைவியே. ஆனால் அவரோ தேவனை ஒருபோதும் ஒரு குறையும் அவர் சொல்ல, தன்னை தான் அவர் குற்றப்படுத்தி தன்னை தான் அவர் நொந்து கொள்கிறார். அவருடைய சிநேகிதர்கள் அவரை கிண்டல் கேலி செஞ்சபோது கூட அவர் தன்னை தான் குறையாக சொல்கிறாரு கண்டி, தேவனை அவர் எதுவுமே சொல்லலை. அதனால் கர்த்தரை மாத்திரம் அவர் நம்பி இருந்ததுனால கர்த்தருடைய நாமத்துக்கு அவர் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறார். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு. அதுபோல் நாம் இன்றைக்கி தேவனுடைய கரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். யோபு பொறுமையோடு காத்திருந்த போது அவர் முகத்தை தேவன் பார்த்தார். அவர் சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது அவர் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்து அவர் சிறையிருப்பை மாற்றினார். அவர் இழந்தவைகளை எல்லாம் தேவன் இரட்டத்தனையாக கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்திருக்கீங்க? தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த காரியம் ஏதோ ஒரு நன்மைக்காக இருக்கலாம், ஆனால் தேவன் புதிய காரியத்தை இன்றைக்கும் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வல்லமை குறைந்து போகல, அவர் மகிமை இன்றைக்கும் குறையல. அன்றைக்கு அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் தம் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் தேவனை துதிங்க, ஸ்தோத்திரங்க. 1 பேதுரு 4:2 பார்க்குற மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காம தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான்னு வேதவசனம் சொல்லுது. மாம்சத்தில் இன்னைக்கு பாடுபடுகிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம் இல்லையா, சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்து பின்னாடி ஓடுறாங்க, தேவைக்கு மிகுதியாகவும் ஓடிக்கொண்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் அதுதான் தேவன் சொல்கிறார், மாம்சத்தில் நீங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் இச்சையின்படி நீங்கள் இனி பிழைக்காமல் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து நீங்கள் பிழைக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாவத்தை விட்டெல்லாம் ஓய்ந்திருங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா பண ஆசை அநேக தீமைக்கு வழிவகுக்கும் இல்லையா. அதனால் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதவசனம் சொல்லுது. அதனால் தேவன் கொடுத்திருக்கவர்களுக்காக நம் தேவனுக்கு நன்றி பாராட்டுகிறவர்களாக இருக்கணும், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். 1 பேதுரு 2:15 நீங்கள் நன்மை செய்கிறதுனால புத்தியீனமான மனுஷனின் அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. நீங்கள் ஒருத்தனுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா
புத்தியினமான மனுஷனாக அவன் இருக்கலாம், அவன் அறியாமையை கூட நீங்கள் நன்மை செய்கிறதுனால அடக்கி போடலாம். இது கூட தேவனுடைய சித்தம்னு வேதவசனம் சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தான் தேவனுடைய முதலாவது சித்தம். அதனால் நீங்கள் வேசி மார்க்கத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தோடும் கனத்தோடும் உங்கள் சரீரத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்க. அதை அப்படி நீங்கள் செய்து தேவன் வருகையில் கரை திரை குற்றம் இல்லாதவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அதனால் இன்றைக்கி எல்லாவற்றிலும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக இருந்து கிறிஸ்து இயேசுக்குள் நான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் அது இருக்கிறது என்று அறிந்து நாம் பிதாவாகிய தேவனை என்னாலும் துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கணும். அப்பொழுது தேவன் நம்மை எல்லா தீமையிலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். தீங்கு ஒன்றும் நம்மை அணுகாதபடி அவர் காத்து கொள்வார். ஆமென்.